வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி, ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக மனம் மாறாவிடில் என்ன சம்பவிக்கும் என்கிற காரியங்களை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ளுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை வேறு ஒரு பாதைக்கு அழைக்கிறார் என்கிறதனையும், திருப்பாடல் வழியாக அழைத்த ஆண்டவரின் மாண்பு எப்படி இருக்கிறது என்கிறதனையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக அழைத்த கடவுளுக்கு உகந்தவராய் நாம் இருக்க வேண்டும் என்கிறதனையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக உகந்தவராய் வாழுகிறதினாலே விண்ணரசு நெருங்கிவிட்டது, அதற்கேற்ப நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகம் நமக்கு விடுதலை பயண நூலிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே தரப்பட்ட நிகழ்வு நமக்கு மிகவும் பரிச்சயமானது. மோசேயை ஓரேபு மலையிலே ஆண்டவர் எரிகிற தீச்சுளையிலிருந்து அழைக்கிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். உன்னுடைய வேலையில் நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும், கொடுக்கப்பட்ட வேலையிலே நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் உத்தமமாய் நடக்கிற பொழுது ஆண்டவர் தம்முடைய உண்மையான வேலைக்காக நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய மலையில் ஒளி சுடரை, எரிகிற சுடரை அவர் கண்டார். ஆண்டவருடைய மலை என்பது நம்முடைய மனம் எண்ணம். நம்முடைய தூய மனநிலையில் நாம் ஆண்டவருடைய ஒளி சுடரை காண்கிறோம். அவருடைய ஒளி சுடரை கண்டு அவரிடத்திலே நாம் நெருங்குகிற பொழுது அங்கே மோசே மிதியடியை கழற்றும்படியாக ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இந்த உலகத்திலும் ஆண்டவருக்குரிய காரியங்களில் நாம் அவருக்கு இருக்கிற தொடர்பிலே எந்த தடையும் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் களைந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மிதியடி முதலாக உன்னை எதுவும் காத்துக்கொள்ள வேண்டாம், நான் உனக்கென்று இருக்கிறேன், முழுவதுமாக நீ என்னிடத்திலே என்னை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த பாதுகாப்புமற்ற எந்த தடைகளும் இல்லாத நிலைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்படி கடந்து செல்லுகிறதான் மிதியடி கழற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே உணர்த்துகிறதை பார்க்கிறோம். மூதாதையரின் கடவுள் வந்திருக்கிறார். கடவுள் மூதாதையர் காலம் காலமாக தொன்று தொட்டு இருக்கிற தேவன் அவர் மாத்திரம் தேவனே அல்லாதபடிக்கு இடைக்காலத்தில் வந்தவைகள் எதுவும் தேவன் இல்லை, தேவனுக்கு நிகரானதும் இல்லை. தேவனை ஒரு வகையில் பிரதிபலிக்கிறதா இருக்கக்கூடுமே அல்லாதபடிக்கு தேவன் என்கிறவர், தெய்வம் என்கிறது, கடவுள் என்கிறது, ஆண்டவர் என்கிறது, இறைவன் என்கிறது காலம் காலமாய் முதல் நாட்கொண்டு அவர் இருக்கிறவராய் மூதாதையரின் கடவுளாக இருக்கிறார். அவர் நமக்கு எகிப்திலிருந்து விடுதலை தந்து பாலும் தேனும் பொழிகிற கானான் நாட்டுக்கு நம்மை அழைத்து செல்லுகிறார். எகிப்து என்கிற கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். கட்டற்ற வாழ்வு ஆண்டவருக்கு காட்டாறு போல இஷ்டப்படி ஆண்டவருடைய விருப்பப்படி வாழ்கிற எகிப்திலிருந்து விடுதலையை தந்து பாலும் தேனும் பொழிகிறதான மேன்மை மிகுந்த நன்மை மிகுந்த உன்னதமான உயரமான மேன்மை தங்கிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்படி தருகிற ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்கிறதனை நாம் உணர்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்றால் அவருடைய இயல்பில் இருக்கிறார். அவர் தானாக இருக்கிறார், சுயம்பாக இருக்கிறார். யாரையும் நம்பி அவர் இருக்கிறதில்லை. தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, தனக்கென காரியங்கள் உண்டு என்று அவர் இருக்கிறார். அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். அப்படித்தான் இருக்கும்படியாக நம்முடைய இந்த வாழ்க்கையை விட்டு
அவரை போல இருக்கும்படியாக, இருக்கிறவராகவே இருக்கும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அறியப்படுகிறார். ஆபிரகாம் என்கிற உயர்ந்த தேவனாய் இருக்கிறார். ஈசாக்கு என்கிற அன்பின் தேவனாய் இருக்கிறார். யாக்கோபு என்கிற பெர்சிவியன்ஸ், தொடர்ந்து பிடிவாதத்தோடு அந்த நிலையிலே நிலைத்தை தன்மை உடைய தேவனாக அவர் இருக்கிறார். உயர்ந்தவரும் உன்னதமானவரும் அன்புமிக்கவரும் அன்பிலே நிலைத்திருக்கிறவருமாகிய தேவனாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நம்மை அவரை போல இருக்கும்படியாக அழைக்கிறார். வேறுபட்ட வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கிறார் என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் வழியாக உணர்ந்து கொள்கிறோம். இந்த தேவன் யார் என்று நாம் நம்முடைய திருப்பாடல் வழியாக கற்றுக்கொள்கிறோம். அவர் அருளும் இரக்கமும் கொண்ட தேவனாய் இருக்கிறார். குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்கி நம்முடைய உயிரை படுகுழியிலிருந்து மீட்டு இரக்கத்தையும் பேரன்பையும் நமக்கு மணி முடியாக அவர் சூட்டுகிறார். சூட்ட காத்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லவில்லை. அவர் மணி முடியாக சூட்டுகிறார். நம்முடைய குற்றங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில அவர் மன்னித்து விடுகிறார். நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி அவர் நமக்கு புத்துயிர் ஒவ்வொரு நாளும் தருகிறார். அப்படி அவர் நமக்கு தந்து நமக்கு பேரன்பையும் மணிமுடியையும் நம்முடைய தலையிலே அவர் சூட்டி இருக்கிறார். அவர் ஒடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எது நீதியோ அதை செய்கிறார். அவர் யாருக்கும் அநீதி செய்கிற தேவன் இல்லை. அவர் நீதி செய்கிற தேவன். அவர் நீதியாய் நீதியை வழங்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக பேரன்போடும் தமக்கு அஞ்சுவோருக்கு விண்ணுலகத்திற்கு அளவாக விண் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறதோ அவ்வளவு உயர்வான அன்பை தருகிறவராக அவர் இருக்கிறார். இந்த தேவன் தான் நம்மை அழைக்கிறார் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி அழைக்கிற தேவன் எதற்காக நம்மை அழைக்கிறார்? அவரை போல இருக்கும்படியாகத்தான் அவரை அழைக்கிறார். வணக்கம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அருளும் இரக்கமும் கொண்டவர்களாய், பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறவர்களாய், பிறருடைய நோய்களை குணப்படுத்துகிறவர்களாய், சகலரையும் படுகுழியிலிருந்து மீட்கிறவர்களாய், அவர்களுக்கு இரக்கத்தையும் பேரன்பையும் தருகிறவர்களாய், சகலருக்கும் நீதி செய்கிறவர்களாய், நீடிய பொறுமையோடு பேரன்போடு ஆண்டவருக்கு அஞ்சி, இறைவனுக்கு அஞ்சி, கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறவர்களுக்கு மட்டும் அன்பு காமிக்கும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார் என்கிற காரியத்தை நாம் திருப்பாடல் வழியாக உணர்ந்து கொள்ளுகிறோம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற இந்த முதல் திருமுகத்தின் வழியாக நாம் கண்டுகொள்ளுகிற காரியம், நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே கிறிஸ்து என்கிற ஆன்மீக உணவு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒன்றை உறுதியாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேகத்தால் வழிநடத்தப்படுகிறோம், கடலை கடந்திருக்கிறோம். மேகம் என்கிற மேன்மை தங்கின அறிவினாலே, ஆவிக்குரிய வாழ்வினாலே, ஆவியினாலே தேவனுடைய ஆவியினாலே நாம் வழிநடத்தப்பட்டிருக்கிறோம். கடலை கடந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே காணப்படுகிற அனைத்து கடமைகளையும், உலகத்திலே காணப்படுகிற அனைத்தையும், எல்லா தடைகளையும் ஆண்டவர் கடந்து நம்மை கூட்டி வந்திருக்கிறார். நமக்கு கிறிஸ்து என்கிற ஆன்மீக உணவும் பானமும் தரப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் தரப்பட்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கையின்படி வாழுகிறதைத்தான் அவருடைய ஆன்மீக உணவும் பானமும் என்கிறோம். அல்லாதபடிக்கு வெறும் அப்பத்தையும் ரசத்தையும் மாத்திரம் உண்கிறதினாலே ஒருவன் தூயவனாய் மாறுகிறதில்லை. நம்மிடத்திலே இது மிகவும் வெளிப்படையாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு சென்று அவருடைய அப்பத்தையும் பானத்தையும் பருகினாலும் நாம் அவரை போல மாறுகிறதில்லோம். ஏனெனில் நாம் அவரை போல
வாழ முயற்சிக்கிறதில்லை. அந்த அப்பத்தையும் ரசத்தையும் வாங்குகிற பொழுதிலாவது தேவனே நான் உம்மை போல மாற வேண்டும் என்று சொல்லி நினைவோடு இருந்திருந்தால் இத்தனை காலம் இத்தனை தடவை வாங்கி இருக்கிற நாம் அவரிடத்திலே காணப்படுகிற அன்பு, பேரன்பும், மாட்சிமையும், மகிமையும், நீதியும், நியாயமும் நம்மிடத்திலே ஒரு மடங்காவது வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்நாள் வரையில் அது வரவில்லை என்று சொன்னால் நாம் வாங்கின அப்பமும் நாம் பருகின ரசமும் இந்நாள் வரையில் வீணடித்திருக்கிறோம் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து என்கிற ஆன்மீக உணவும், கிறிஸ்து என்கிற ஆன்மீக பானமும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஆன்மீக பானமும் ரசமும் நமக்கு தரப்பட்டது என்று சொன்னால் தீயவற்றில் நமக்கு ஆசை உண்டாயிருக்காது. நாம் எதை குறித்தும் முணுமுணுக்காமலும் இருப்போம் என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அப்படி தீயவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், முணுமுணுத்துக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால், தீய தூதரால் நம்முடைய நன்மைகள் விலகி போகும். நாம் ஆண்டவருக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம், அழைப்பிலிருந்து விலகி போக நேரிடும் என்று ஆண்டவர் மிக தெளிவாக இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார். அழைத்திருக்கிறார், அழைத்தவர் மேன்மையுள்ளவராயிருக்கிறார். கிறிஸ்துவை போல நாம் வாழும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். தீயவற்றில் மூழ்கி உலகத்தை குறித்து முணுமுணுத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் வாழ்க்கை நஷ்டப்பட்டு போய்விடும் என்கிற காரியத்தை பவுல் வழியாக ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிற காரியம், சீலோவாவிலும் தண்டிக்கப்பட்டவர்களை நாம் பார்க்கிறோம். தண்டிக்கப்படுகிறவர் எல்லோரும் தண்டிக்கப்படாதிருக்கிறோரை காட்டிலும் பாவிகள் இல்லை என்கிறதனை ஆண்டவர் இங்கே உணர்த்தி தருகிறார். தண்டிக்கப்படுகிறோர் எல்லோரும் ஆண்டவரால் இன்னும் அவருடைய வாழ்வுக்கென நெருக்கத்திலே அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். பிலாத்தினாலே கொன்று ஓடப்பட்டவர்களும் சீலோ கோபுர சரிவிலும் மாட்டிக்கொண்டவர்களை இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, தண்டனை வாழ்வு வாழுகிறவர்கள், பரிதாபத்திற்குரிய, இந்த உலகத்தின் பார்வைக்கு பரிதாபத்திற்குரிய வாழ்க்கை வாழுகிறவர்கள். இவர்களை எல்லாம் ஆண்டவர் தம்முடைய வழிக்கு அழைத்து போகிறார் என்கிறதனை நாம் உணர வேண்டும். அழைக்கப்பட்டும் நாம் அனுப்பப்பட்டும் இருக்கிறோம். ஊமையாக கூறப்பட்டு இருக்கிறது, மரம் நிலத்திலே நடப்பட்டு கனி தரும் என்று காத்திருக்கிறோம். நம்மை ஆண்டவர் இந்த உலகத்திலே மரங்களாக நட்டிருக்கிறார். உரிய காலத்தில் ஏற்ற கனியை தர வேண்டும். உரிய காலத்தில் ஏற்ற கனி தரப்படாவிடில் சுற்றிலும் கொத்தி எருவிடப்பட வேண்டியதிருக்கும். தண்டிக்கப்படுகிறவன், கடினமான வாழ்க்கை நடத்துகிறவன் ஒவ்வொருவரும் சுற்றிலும் கொத்தி எருவிடப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யப்பட்டும் தண்டனைகளை அனுபவித்தும் நல்ல கனி தரப்படவில்லை என்று சொன்னால் மரங்கள் வெட்டப்படுகிறது போல நாமும் வெட்டப்படுவோம். நம்முடைய இறப்பிற்கு பின்பிருக்கிற வாழ்க்கை மிக மோசமானதாய் இருக்கும் என்கிற காரியத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்தி தருகிறார். வெறுமனே காரியங்கள் தரப்படுகிறதில்லை, வெறுமனே காரியங்கள் சொல்லப்படுகிறதில்லை. ஆண்டவர் காரியங்களை மிகவும் நேர்த்தியாகவும் தெளிவாகவும் சொல்லித் தருகிறார். விண்ணரசு நெருங்கிவிட்டது. ஆண்டவருடைய ஆட்சி உன்னிடத்தில் தான் இருக்கிறது, உனக்குள் தான் இருக்கிறது. அதைத்தான் அங்கே நெருங்கிவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
மனமாறுங்கள், ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுங்கள் என ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே அவரை போல இருக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் இரக்கமும் அருளும் பேரன்பும் நீதியோடும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலே அழைத்தவருக்கு உகந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அழைத்தவருக்கு உகந்த வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னால் உனக்குள்ளே வந்திருக்கிற விண்ணரசிலிருந்து நீ புறந்தள்ளப்படுவாய், வெட்டி சாய்க்கப்படுவாய் என்கிற காரியத்தை இந்த நாள் வாசகம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லி தருகிறது. ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, நல்ல நாளுக்கும் நல்ல வசனங்களுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, கொடுக்கப்பட்ட வேலையில் நாங்கள் உத்தமமாயிருக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை பண்ணுவீராக. கொடுக்கப்பட்ட வேலையில் உத்தமாயிருக்கிறதினாலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஒளியை கண்டு அந்த ஒளியினிடத்திலே சகல ஜனங்களையும் அழைத்து வருகிறவர்களாய் எங்களுடைய தடைகளை மாற்றி, சுற்றி இருக்கிற பிள்ளைகளுடைய தடைகளை மாற்றி, எகிப்திலிருந்து விடுதலை பெற்று பாலும் தேனும் பொழிகிற கானான் நாட்டுக்கு இருக்கிறவராகவே இருக்கிறவரிடத்தில் வந்து சேர தேவரீர் எங்களுக்கு கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அழைப்பின் வழியில் ஆண்டவரே குற்றங்களை மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்களுடைய உயிரையும் பிறருடைய உயிரையும் படுகொலியிலிருந்து மீட்டு இரக்கத்தையும் பேரன்பையும் நாங்கள் எங்களுக்கும் பிறருக்கும் மணிமுடியாக சூடி நீடிய பொறுமையோடும் பேரன்போடும் ஆண்டவரும் இடத்திலே வந்து சேருகிற ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்துவிட்டதுனால நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவை போல ஆண்டவரை நாங்கள் வாழவும் ஆண்டவரே. மேகத்தால் நீர் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்க. கடல்களை கடத்தி எங்களை கூட்டி வந்திருக்கிறீங்க. அதனாலே தீயவற்றில் உள்ள ஆசையை விலக்கி ஆண்டவரே உம்மிடத்திலே வந்து சேருகிறவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. விண்ணரசுக்கு நாங்கள் நெருக்கமானவர்களாய் இருக்கிறதினாலே நீர் எங்களை சுற்றிலும் கொத்தி எரிபோட்டு வளர்க்கிறதினாலே நல்ல கனி தருகிறவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றி விடுகிறதுனால நன்றி. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சமாதானம்.